வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ் முதல் 2 ப்ரோமோ அப்படின்றது பயங்கர அதிரடி. இன்னைக்கான நாட்கள் ஃபுல்லாவே முத்துக்குமரனுக்கு, அன்ஷிதாக்கான ரோஸ்ட் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே காலையில இருந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு குறும்படம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிவந்திருக்குன்றதா. குறும்படங்கள் அப்படிங்கும்போது எந்த விஷயங்களுக்கெல்லாம் குறும்படங்கள் இருக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ மெயினான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அன்ஷிதாக்கும் மஞ்சரிக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்படுது. அதாவது அன்ஷிதா ஃபர்ஸ்ட் தீபக் அடிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நடுவுல கழுத்துல கால் போட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் அதுக்காகவும் மேபி இருக்கும் அப்படின்றது. ரெண்டாவது ஜெப்ரிக்காகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த ராணுவ தள்ளிவிட்ட அந்த இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கும் போடப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி ட்ரூ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சோ ஒருவேளை இந்த குறும்படம் போடப்பட்டுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும், என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதுன்றது. ஏன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் யாருக்கு அப்படிங்கும்போது சேச்சி இது வரைக்கும் ஒரு அன்பு தேவதையா வலம் வந்தாங்கன்றது. பட் போன வாரம் ஃபயரா விளையாண்டாங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா முழு வன்மத்தோட மறு உருவமா இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாக்குக்கும் அவங்களுக்கும் நடந்த மோதல் அப்படின்றது கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. வா வான்னு சொல்லி விட்டு இல்லாத விஷயங்களை பொய் சொல்லி நடத்த வச்சது, ஜாக்க கழுத்தை நெரிக்கிறான்னு சொன்னது, மஞ்சரியா சொன்னது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அந்த ஒரு முகத்திரை அப்படின்றது கிழிக்கப்படும். ஏன்னா இப்ப 2வது ப்ரோமோலயே சேச்சியா ரோஸ்ட் பண்ணிதான் நமக்கு காமிச்சிருக்காங்க நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏஞ்சல்ஸ்ல என்னென்னலாம் டிராமா பண்ணீங்கடா, என்னால முடியாது, ஏஞ்சல்ஸ்னாலும் ஒரு அளவுதான் அப்படின்னா பேசுன இதே வாய் தானே, அப்ப அது நார வாயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வருது. சோ அதுதான் அவருமே கேட்டிருக்காருன்றது. ரெண்டாவது ஒருவேளை ஜெப்ரியோட அந்த குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் போடப்பட்டது அப்படின்னா உள்ளுக்க மேபி அது இன்டென்ஷனா நடக்கல அப்படின்னாலும் ஒரு சில சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. மெயினா சௌந்தர்யா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க இல்லையா? அது போடப்பட்டதுன்னா பெரிய சம்பவமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அதுல முத்துவும் பேசியிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள் சௌந்தர்யா ஜெப்ரியும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அப்படி இருந்ததா இல்லையா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு 2 குறும்படம் இருக்கு அப்படின்னுதான். குறும்படம் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்றது. நம்மளோட கமல் சார் எபிசோட்ஸ்ல எல்லாம் குறும்படம் அப்படின்னா அன்னைக்கான டிஆர்பியா இருக்கட்டும், அந்த எபிசோட்ஸ்க்கான டிஆர்பி ஹைலைட்டடா போகும். சோ அதே மாதிரி அந்த குறும்படத்துக்கான வேல்யூ ஒருவேளை விஜய் அவர்களோட எபிசோட்ல இருக்குமா இல்லையா அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். பட் ப்ரொமோலாம் நல்லா பில்டப் தான். பட் எபிசோட்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா இந்த சம்பவங்கள் இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ப்ரொமோல முத்துவ நிக்க விட்டதே வெறும் பில்டப்காக தான் அப்படின்ற மாதிரியான நியூஸஸும் வந்துட்டு இருக்கு அப்படின்றதா. மேபி பொறுத்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. ஏன்னா முத்து வேற எங்கேயும் எல்லை மீறி போகல அந்த கேப்டன்சியை தவிர அப்படிங்கும் போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். பார்ப்போம் மக்களே.